கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் இன்னொரு கட்சி கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கலைஞர் நியமித்ததை நாடு அறியும். கலைஞருக்கு அன்று ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்து ஆட்சி நிர்வாகத்தில் பணிபுரிந்தாரோ அதேபோல இன்று முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிர்வாக பணிகளை கவனிப்பதில் பெரும் துணையாக இருப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முழுமையான ஏற்பிசைவோடு முதல்வர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறது. கூட்டணி கட்சி என்கிற முறையில், தோழமை கட்சி என்கிற முறையில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் பிரிவினருக்கும் துணை முதலமைச்சர் பொறுப்பு பிரதிநிதித்துவப்படுத்துற அளவுக்கு அவங்க வரணும், முக்கியமான அமைச்சர் பொறுப்புகள் கொடுக்கணுங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. கோவிசெலியன் முக்கிய பொறுப்புல நியமிக்கப்படுவதா தகவல்கள்லாம் தொடர்ந்து இதுக்கு அடுத்து துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் பிரிவினர் நியமிக்கிறதுக்கான சூழல் தமிழ்நாட்டில் உருவாகுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்காது? ஆளுங்கட்சிக்கு உள்ள சுதந்திரம், ஆளுங்கட்சிக்கு உள்ள உரிமை, ஆளும் கட்சி தம்முடைய கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்களுடைய ஏற்பிசைவோடுதான் இந்த முடிவை எடுத்திருக்க முடியும். ஆகவே திமுகவில் நாம் தலையீடு செய்து கோரிக்கைகளை எழுப்ப முடியாது. பொதுவான முறையில் எளிய மக்கள், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான அதிகாரங்களுக்கு வர வேண்டும் என்பது ஒரு வேட்கை. அது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் முன்மொழியப்படுகிற ஒன்றுதான். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னொரு கட்சியின் கூட்டணி கட்சியாக இருந்தாலும், தோழமை கட்சியாக இருந்தாலும், இன்னொரு கட்சியின் முடிவுகளில் தலையிட முடியாது. பொதுவான கோரிக்கை என்ன? அரசியல் சூழல் கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கலைஞர் நியமித்ததை நாடு அறியும். கலைஞருக்கு அன்று ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்து ஆட்சி நிர்வாகத்தில் பணிபுரிந்தாரோ அதேபோல இன்று முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிர்வாக பணிகளை கவனிப்பதில் பெரும் துணையாக இருப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முழுமையான ஏற்பிசைவோடு முதல்வர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறது. கூட்டணி கட்சி என்கிற முறையில், தோழமை கட்சி என்கிற முறையில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் பிரிவினருக்கும் துணை முதலமைச்சர் பொறுப்பு பிரதிநிதித்துவப்படுத்துற அளவுக்கு அவங்க வரணும், முக்கியமான அமைச்சர் பொறுப்புகள் கொடுக்கணுங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. கோவிசெலியன் முக்கிய பொறுப்புல நியமிக்கப்படுவதா தகவல்கள்லாம் தொடர்ந்து இதுக்கு அடுத்து துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் பிரிவினர் நியமிக்கிறதுக்கான சூழல் தமிழ்நாட்டில் உருவாகுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்காது? ஆளுங்கட்சிக்கு உள்ள சுதந்திரம், ஆளுங்கட்சிக்கு உள்ள உரிமை, ஆளும் கட்சி தம்முடைய கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்களுடைய ஏற்பிசைவோடுதான் இந்த முடிவை எடுத்திருக்க முடியும். ஆகவே திமுகவில் நாம் தலையீடு செய்து
கோரிக்கைகளை எழுப்ப முடியாது. பொதுவான முறையில் எளிய மக்கள், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான அதிகாரங்களுக்கு வர வேண்டும் என்பது ஒரு வேட்கை. அது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் முன்மொழியப்படுகிற ஒன்றுதான். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னொரு கட்சியின் கூட்டணி கட்சியாக இருந்தாலும், தோழமை கட்சியாக இருந்தாலும், இன்னொரு கட்சியின் முடிவுகளில் தலையிட முடியாது. பொதுவான கோரிக்கை என்ன? அரசியல் சூழல்ல கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கலைஞர் நியமித்ததை நாடு அறியும். கலைஞருக்கு அன்று ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்து ஆட்சி நிர்வாகத்தில் பணிபுரிந்தாரோ அதேபோல இன்று முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிர்வாக பணிகளை கவனிப்பதில் பெரும் துணையாக இருப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முழுமையான ஏற்பிசைவோடு முதல்வர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறது. கூட்டணி கட்சி என்கிற முறையில், தோழமை கட்சி என்கிற முறையில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் பிரிவினருக்கும் துணை முதலமைச்சர் பொறுப்பு பிரதிநிதித்துவப்படுத்துற அளவுக்கு அவங்க வரணும், முக்கியமான அமைச்சர் பொறுப்புகள் கொடுக்கணுங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. கோவிசெலியன் முக்கிய பொறுப்பு நியமிக்கப்படவுள்ளதா தகவல்கள்லாம் தொடர்ந்து இதுக்கு அடுத்து துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் பிரிவினர் நியமிக்கிறதுக்கான சூழல் தமிழ்நாட்டில் உருவாகுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆளுங்கட்சிக்கு உள்ள சுதந்திரம், ஆளுங்கட்சிக்கு உள்ள உரிமை, ஆளும் கட்சி தம்முடைய கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்களுடைய ஏற்பிசைவோடுதான் இந்த முடிவை எடுத்திருக்க முடியும். ஆகவே திமுகவில் நாம் தலையீடு செய்து கோரிக்கைகளை எழுப்ப முடியாது. பொதுவான முறையில் எளிய மக்கள், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான அதிகாரங்களுக்கு வர வேண்டும் என்பது ஒரு வேட்கை. அது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் முன்மொழியப்படுகிற ஒன்றுதான். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னொரு கட்சியின் கூட்டணி கட்சியாக இருந்தாலும், தோழமை கட்சியாக இருந்தாலும், இன்னொரு கட்சியின் முடிவுகளில் தலையிட முடியாது. பொதுவான கோரிக்கை என்ன? அரசியல் சூழல்ல கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கலைஞர் நியமித்ததை நாடு அறியும். கலைஞருக்கு அன்று ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்து ஆட்சி நிர்வாகத்தில் பணிபுரிந்தாரோ அதேபோல இன்று முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிர்வாக பணிகளை கவனிப்பதில் பெரும் துணையாக இருப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முழுமையான ஏற்பிசைவோடு முதல்வர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறது. கூட்டணி கட்சி என்கிற முறையில், தோழமை கட்சி என்கிற முறையில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டியல் பிரிவினருக்கும் துணை முதலமைச்சர் பொறுப்பு பிரதிநிதித்துவப்படுத்துற அளவுக்கு அவங்க வரணும், முக்கியமான அமைச்சர் பொறுப்புகள் கொடுக்கணுங்கிறது ஒரு நீண்ட நாள் கோரிக்கையா இருக்கு. கோவிசெலியன் முக்கிய பொறுப்பு நியமிக்கப்படவுள்ளதா தகவல்கள்லாம்
தொடர்ந்து இதுக்கு அடுத்து துணை முதலமைச்சராக ஒரு பட்டியல் பிரிவினர் வந்து நியமிக்கிறதுக்கான சூழல் வந்து தமிழ்நாட்டில் உருவாகுமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்காது? ஆளுங்கட்சிக்கு உள்ள சுதந்திரம், ஆளுங்கட்சிக்கு உள்ள உரிமை, ஆளும் கட்சி தம்முடைய கட்சியில் உள்ள முன்னணி தலைவர்களுடைய ஏற்பிசைவோடு தான் இந்த முடிவை எடுத்திருக்க முடியும். ஆகவே திமுகவில் நாம் தலையீடு செய்து கோரிக்கைகளை எழுப்ப முடியாது. பொதுவான முறையில் எளிய மக்கள், நீங்கள் குறிப்பிட்டதைப் போல பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் முக்கியமான அதிகாரங்களுக்கு வர வேண்டும் என்பது ஒரு வேட்கை. அது இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்களிலும் முன்மொழியப்படுகிற ஒன்றுதான். ஆகவே விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்னொரு கட்சியின் கூட்டணி கட்சியாக இருந்தாலும், தோழமை கட்சியாக இருந்தாலும், இன்னொரு கட்சியின் முடிவுகளில் தலையிட முடியாது. பொதுவான கோரிக்கை என்ன? அரசியல் சூழல் கலைஞர் முதல்வராக இருந்த காலத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கலைஞர் நியமித்ததை நாடு அறியும். கலைஞருக்கு அன்று ஸ்டாலின் அவர்கள் எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்து ஆட்சி நிர்வாகத்தில் பணிபுரிந்தாரோ அதேபோல இன்று முதல்வராக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி நிர்வாக பணிகளை கவனிப்பதில் பெரும் துணையாக இருப்பார் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தில் முழுமையான ஏற்பிசைவோடு முதல்வர் இந்த முடிவை எடுத்திருக்கிறார் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாழ்த்துக்களை உரித்தாக்குகிறது. கூட்டணி கட்சி என்கிற முறையில், தோழமை கட்சி என்கிற முறையில் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன்.